அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் அந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டுவரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவுடைய விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உறுப்பினர் எரிசக்தி தலைவர் கழுதை பேரம் முடிச்சிருங்க, பேசப்பட நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்ப அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. முன்னவர் ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை கூட்டி நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால உட்காருங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியாக உட்காருங்க சார். இப்போ இதில் பேசுறதா? அப்போ உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்றீங்க? உட்காருங்க. உட்காருங்க. 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,29,579 கோடி என்றும் 2026-27 திருத்த பட்ஜெட்டில் சொந்த வருவாய் ரூபாய் 2,26,740 கோடி என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது இடைக்கால அறிக்கை விட நம்முடைய அரசு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,839 கோடி குறைந்துவிட்டது. எனது கேள்வி, நீங்கள் வெள்ளை அறிக்கையில் இந்த வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு மதுபானத்திற்கு தற்போது போடப்பட்டுள்ள 1020 வரியால் 1000 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்பதும், சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை,
கனிம வளம் போன்றவற்றில் சீரமைப்பு செய்து அதன் மூலம் 15,000 கோடி ரூபாய் கூடுதலாக பெறுவோம் என்றும் கூறியுள்ளீர்கள். அடுத்த 6 மாதம் என எடுத்துக்கொண்டாலும் இவையெல்லாம் சேர்த்து குறைந்தபட்சம் 8,000 கோடி கூடுதலாக பெறப்பட வேண்டும். அது ஏன் வருவாய் வரவில் கொண்டு வரப்படவில்லை? அப்படி என்றெல்லாம் மக்களின் கவனத்தை ஈர்க்க மட்டுமே பயன்படுத்துகின்ற கவர்ச்சி வார்த்தையாகத்தான் இருக்கின்றது. மேலும் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது என்று கேள்விக்கு நிதித்துறை செயலாளர் 4,000 கோடி தவறுதலாக ஒதுக்கீடு செய்து குறைக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இது தவிர உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கு டாப்ஸ் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்ட 14,000 கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட்டதாக தெரிகிறது. இந்த தொகை வருவாய் செலவில் ஏன் குறையவில்லை? உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கான நிதி திரும்ப பெறப்பட்டதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதா? இப்போது ஓய்வு பெறும் அலுவலர்களின் நிலை என்ன என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் தங்களுடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செலவை கட்டுப்பட்டிருக்க வேண்டும். ஏன் செலவு குறையவில்லை என்பது மக்களுடைய கேள்வி. இப்படி வருவாய் பெருக்கவும் நடவடிக்கை இல்லை, வருவாய் செலவை கட்டுப்படுத்தவும் முயற்சிக்கவில்லை. எனவே வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடியிலிருந்து 55,775 கோடியாக இப்பொழுது உயர்ந்து விட்டது. அதேபோல மூலதன செலவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் 59,562 கோடியாக இருந்தது. இப்பொழுது 56,905 கோடி தான் நீங்க திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறீங்க. அதிலையும் கிட்டத்தட்ட 2,577 கோடி மூலதன செலவிலும் குறைக்கப்பட்டு விட்டது. மாநில உற்பத்தி மத்தியில் நிகர கடன் அளவு கடந்த ஆட்சியில் வெளியிட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 27.03% இருந்தது. இப்போது நீங்கள் சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் இது 27.01%. எனவே கடன் அளவிலும் அதன் சுமையிலே எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்று 3 மாதத்திலே 20,000 கோடி நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்திலே 20,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டு அதில் 17,000 கோடி வருவாய் செலவினத்திற்கு மட்டுமே செலவு செய்தீர்கள். இதே நிலை தொடர்ந்தால் கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடித்தால் 10 லட்சம் கோடி கடலில் இருந்து 20 லட்சம் கோடியாக உயர்த்தி விடுங்கள் என்பது சந்தேகமில்லை. ஆடு வழங்கும் திட்டம், இப்பொழுது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு, அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டம், இப்போ இந்த ஆட்சியில் அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறீங்க. அம்மா ஆட்சியில் மடிக்கணின்னு கொண்டு வந்திருக்கிறோம், அது வெற்றி லேப்டாப்னு மாற்றிட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில் பசுமை திட்டம் இருந்தது, போன ஆட்சியில் இந்த கடல் வீடு திட்டம்னு மாற்றினாங்க. இப்போ நீங்கள் வெற்றி வீடு திட்டம்னு மாற்றிட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில் தாய் திட்டம், முன்னாள் ஆட்சி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இப்பொழுது வெற்றி திட்டம், திறன் மேம்பாட்டு திட்டம் வெற்றி என பெயர் சூட்டியுள்ளீர்கள். என பல திட்டங்களுக்கும் வெற்றி என்ற அடமொழியை கொடுத்தீர்கள். மாற்றம் கொண்டு வரும் என ஆட்சிக்கு வந்த நீங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்க புதிய யோசனை கூடவா உங்களிடம் தென்படவில்லை என கேட்கின்றேன்.